கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 2ஆம் வசனத்திலிருந்து சாபத்தை குறித்து பார்க்கிறோம். காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. இந்த சாபம் என்பது ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில் ஒரு தேசத்தின் மீது இருக்குமானால் அந்த சாபம் எப்படியெல்லாம் இருக்கும்? ஜனங்கள் ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கிற அவர்களுக்குள்ளே ஒரு சாபம் எப்படி உணரப்படுகிறது, அல்லது அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் தேவன் அதை எப்படி உணர்த்துறாரு, இந்த நிலைமை புரியுதா அவங்களுக்கு அப்படின்னு சில வசனங்களை இன்னைக்கு பார்க்கலாம். ஆகாய் சிறிய தீர்க்கதரிசன புத்தகம் இது, 1ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதித்தவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல இந்த 3 வசனங்களை கவனிக்கலாம். இந்த வசனம் எப்படி இருக்குன்னு சொன்னால், 2 ரொட்டி துண்டுகளுக்கு நடுவில் சிலவற்றை வைத்து சாப்பிட்றோமில்ல, சாண்ட்விட்சுன்னு சொல்லி, அந்த மாதிரி மேலே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், அதுக்கு அடியில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நடுவில் அது என்ன வழி, அது எப்படி என்ன நடக்குது அதை சொல்கிறார். பாருங்க, திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுவடை, நல்ல உடை உடுத்தியும் குளிர்விடவில்லை, நல்ல ஆகாரம் புசித்தும் திருப்தியாகவில்லை. இப்படியெல்லாம் இருந்தால் அதை என்னன்னு சொல்கிறது? எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நிற்கவே மாட்டேன்து, கடன் வட்டின்னு போயிடுது. நல்லா தான் இருக்கும், நல்ல உடைகள்லாம் உடுத்துகிறோம், இருந்தாலும் மனசுக்கு ஏதோ அது நல்லாவே இல்லை, திருப்தியாகவே இல்லை, சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. அப்படியானால் இது என்னவா இருக்கும்? நீங்கள் கவனிங்க. எதை கவனிக்க சொல்கிறாருன்னா, இந்த நிலைமை ஏதோ சபிக்கப்பட்டதை போல் இருக்கிறது, அதனால் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையின் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் நம் வழிகள் என்னன்றதை சிந்திக்க வேண்டுமோ? 8, நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தமென்றால் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடிப்போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ தேவனுக்குரியதை, ஆவிக்குரியதை, ராஜ்யத்துக்குரியதை விட்டுட்டு ரொம்ப பிஸியாக நீங்கள் உலகம் பக்கம் போயிட்டே இருக்கீங்க. இதுதான் இங்கே சொல்ல வந்த விஷயம். அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் ராஜ்யத்துக்குரியவைகளை, ஆவிக்குரியவைகளை உங்கள் வாழ்வில் கட்டும்படியாக ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வழியை சிந்திச்சு பாருங்க. இப்படி சொன்னால் கூட நம்மளால் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு தோண மாட்டேன்து, தோணினாலும் செய்ய மாட்டேன்றோம். அப்போ தேவனே சொல்கிறார், நான் சொல்கிறேன், இதை விடுங்க, இதை பண்ணுங்க. 10:11 ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். நான் தான் பண்ணேன். நீங்கள் என்னுடைய வழியை விட்டுட்டு வேகமாக வேற பக்கமாக இல்லை போகிறீங்க. ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டியவர்கள் மாம்சத்திலே முடிக்க போகிறீங்க. கலாத்தியரிடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கேட்குறார், ஆவிக்குரியவர்களாக தொடங்குனீங்களே, மாம்சத்தில் முடிச்சிட போகிறீங்களா உங்கள் வாழ்க்கையை? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்குள் இருக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம், மெய்யான சபையின் சத்தியத்துக்குள்ளே கீழ்ப்படிந்திருக்கிற நாம், நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? அப்போ நம்ம வழியில் மனிதர்கள், தேவனுக்குரியவைகள்,
உலகத்தின் அபிப்பிராயங்கள் அல்லது எழுதப்பட்ட வேத சட்டங்கள், இப்படி பகுத்து கவனித்து நாமோ நடக்க வேண்டி இருக்கிறதாம். அந்த கவனம் ஜாக்கிரதை இல்லாமல் போயிட்டோமா? இப்போ யார் அப்படியோ அவர்கள் சிந்திக்கலாமே. மல்கியா 1 அதிகாரம் 14 வசனம், தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அவர்களுக்கு நல்ல ஆடுகள், கடாக்கள், ஆட்டுக்கடா இருக்குது. ஆனால் தேவனுக்குன்னு வரும்பொழுது இது நொந்து போனது, நசல் கொண்டது. தேவன் எதெல்லாம் வேணான்னாரோ, இவனுக்கே எதெல்லாம் வேணான்னு தோணுதோ அதை எடுத்துன்னு போய் தேவனுக்கு கொடுக்கறதாக இவன் செய்திருக்கிறானாம். ஏதோ கொடுத்தா போதாதா? ஆக இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் எதிலெல்லாம் அஜாக்கிரதையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். 2 அதிகாரம் 2 வசனம், நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தம் ஜனம், தம்முடைய பிள்ளைகள் தான், தாம் தெரிந்து கொண்டவர்கள் தான். ஆனால் அவங்க கொஞ்ச காலத்தில் என்ன ஆயிடுறாங்களாம், தேவனுக்கு பிரியமில்லாததின்படி சிந்திக்க ஆரம்பித்து அதில் நடக்க ஆரம்பிச்சிடறாங்களாமே. நம்மளும் அந்த மாதிரி தானே இருக்கோம். கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிந்த ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? இப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக ஆவிக்குரிய கவனம் உற்சாகம் உள்ளவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம்? மல்கியா 4:6, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவேன். நோவாவின் காலத்திலே பூமியை தேவன் அடித்தார், வெள்ளத்தினால ஒரு பெரிய நாசம் வந்தது. ஆனால் அடுத்து சொல்கிறாரு, இதோ நான் பூமியிலே வந்து ஒரு பெரிய சங்காரத்தை கொடுத்து அதை அடிக்காதபடிக்கு சிறியோர் பெரியோருக்கு சொல்லுங்க, பெரியோர் சிறியோருக்கு சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொள்ளுங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நமக்கு அதான கட்டளை. நாட்கள் சமீபித்து வருகிறதே, கடைசி காலமாக இருக்கிறதே, ஒருவருக்கு ஒருவர் நாடோறும் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். அதனால தான் சகோதரர்கள் ஒன்றா இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தையில் இருக்கணும். ஒருவர் தவறுவதாக தெரிந்தால் இன்னொருவர் புத்தி சொல்லணும். இப்படி தான் நம்ம பண்ணணும், இப்படி தான் வளரணும். நம்ம அப்படி தான் வளர முடியும் கூட. மத்திய 25 அதிகாரம் 41 வசனம், அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். கடைசியாக ஒரு நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்பிலே இவ்விதமான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. காரணம், கர்த்தருடைய பிரமாணங்களை கவனித்து அதில் நாம் ஜாக்கிரதையாக நடவாதபடியால். அப்போ இந்த பூமியிலேயும் கஷ்ட நஷ்டங்களை, சாபங்களை அனுபவித்து வாழ்வதைப் போலவும் வாழ்ந்து பிறகு அதில் நாம் மனம் திரும்பாவிட்டால் நரக ஆக்கினையிலே தள்ளப்படுவது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே. நாம் இப்பொழுது கவனமாகணும், நாம் ஜாக்கிரதைப்படணும். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை நீக்குவதோடு கூட அந்த பாவத்தின் விளைவாகிய சாபத்தையும் நீக்கும்படி அவரே சிலுவையிலே பாவமானார், சாபமானார். பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசுவின் அன்பு, பிதாவினுடைய அன்பு, அதில் அந்த மீட்பின் திட்டம், அந்த திட்டத்துக்குள்ளே எதெல்லாம் கேன்சல் பண்ணணும், எதெல்லாம் எடுத்து போட்டுடணும், எதெல்லாம் இந்த மனுகுலத்துக்கு எதிராக இருக்கிறதோ அதையெல்லாம் சீர் செய்து சரி செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு தன்னை பலியாக்கினார். அதை அனுபவித்து அந்த ரட்சிப்பை அடைந்து வாழ்கிறவர்கள் நம்ம. இப்போ வெளிப்படுத்தல் 22:18 வசனம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். அப்போது கர்த்தருடைய பிரமாணங்களாக புதிய உடன்படிக்கையில் நமக்கு இன்றைக்கு என்ன இருக்கிறதோ அதில் ஒன்றும் கூட்டி குறைக்காமல், எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ணாமல், அதை அப்படியே விசுவாசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நடக்கவும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வாதைகள், அது என்ன, சாபத்தின்
விளைவுகள் தானே வாதைகள், அது அவர்களுக்கு வரும். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் வரும் அப்படின்றாரு. அப்போ நாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 16:22 இங்கே ரொம்ப தெளிவு கிடைக்கும். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். ஆச்சரியமாக இருக்குல்ல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒருவன் அன்பு கூறாமல் போனால், சரி, இயேசுவினிடத்தில் அன்பு கூறாதவன் என்ன பண்ணுவான்? 2 தெசலோனிக்கேயர் 2:10 கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆண்டவர் இயேசுவில் அன்பு கூறாதவன் அவர் சொல்லும் சத்தியத்தில் அன்பு கூற மாட்டான். அந்த சத்தியத்தை அங்கீகரிக்க மாட்டான். அதை அன்பு கூர்ந்து அங்கீகரிக்க மாட்டான். அம்மா அப்பா சொல்கிற வார்த்தையை யார் கீழ்ப்படிவா கேட்டு? அன்பு கூறுகிறவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து, ஆண்டவர் இயேசு சொன்னாரே, என்னை அன்பு கூறுகிறவன் என் வார்த்தையை கை கொள்ளுவான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இன்றைக்கு நாம் என்ன பண்ணணும்? சாபம் இல்லாமல், வாதைகள் இல்லாமல், இறுதி ஆக்கினை இல்லாமல் நாம் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுவதற்காக தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமான அந்த கட்டளைகளை எல்லாம் கவனித்து பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் அதில் நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கணும், கை கொள்ளணும், கீழ்ப்படியணும். ஆண்டவர் இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று உருகி பாடல் பாடுகிற ஒருவர், அதை அறிக்கை செய்கிற ஒருவர், அவருடைய சத்தியத்தை கேட்டு அதை அங்கீகரித்து கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தேவனே என்ன பண்ணுவாராம்? அன்றைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலைன்னா சபிக்கப்படுவீர்கள்னு சொன்னாரோ, அதுபோல இன்னைக்கு ஒருவன் ஆண்டவர் இயேசுவின் சத்தியத்தை அன்பு கூர்ந்து அதை அங்கீகரியாமல் விட்டுவிட்டு கீழ்ப்படியாமல் போனால் தேவனே அவர்களுக்குள்ளே சாபம் மாதிரி வஞ்சகத்தை, கொடிய வஞ்சகத்தை அனுப்பிடுவாராம். என்ன அர்த்தம்? எதையுமே நம்பி கெட்டுப்போவதற்காகவே நம்பி அவர்கள் ஆக்கினைக்கு போயிடுவாங்க. நல்லது சொன்னால் கண் தெரியாது, நல்லது சொன்னால் காது கேட்காது. அப்படி ஒரு வஞ்சகம் அவர்களுக்குள்ளவே இருக்கும் என்று சொல்லுவார். அப்படி தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பெரிய எச்சரிக்கை தான் இது. நாம் கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம் வழிகள் எப்படி இருக்கிறது, அதை பார்த்தா எப்படி தோணுது? நாம் நம் வழிகளை சீர் செய்து ஆண்டவர் இயேசு வாங்கிய வழியில், சத்தியத்தில் நாம் நடக்கணுமா இல்லையா? சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அற்புதமான நம்முடைய வேத வாக்கியங்கள் இன்றைக்கு நாங்கள் இதை கேட்க வேண்டும், இதை உணர வேண்டும் என்று எங்களிடத்தில் சொல்லப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆவலோடு பசிதாகத்தோடு இந்த நீதியின் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். அவர் வாழ்வை சீராக்கும். சாபங்கள் நீங்கி சமாதானமும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.